శేఖర్ బాబు గారు మేము ఏమి తిరుపతిలో తమిళ్లు పూజన చేయడానికి అడగతా ఉండాం. திருச்செந்தூர்లో அடிக்குதே మీకు ఎందుకు బాధ? எதை புரியுதா? சேகர் பாபுக்கு புரியும், சேகர் பாபு காருக்கு புரியும். அதாவது திருப்பதியில் தமிழில் அர்ச்சனை வேணும்னு கேட்டால் தப்பு, திருச்செந்தூரில் கேட்டால் உங்களுக்கு எதுக்கு வலிக்குது? அதைத்தான் அவர் மொழியில் கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு? தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் சொன்னா அது தமிழ்நாடு அரசு, தமிழர் அரசு, தமிழ் மொழிக்கான அரசு, தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். அது தமிழிலும் பழனி முருகன் கோயில்ல, மருதமலையில, பேரூர்ல, கரூர் பசுபதி கோயில்ல வழக்கு போட்டு நாம் தமிழ்ச்சி போராடி தமிழை அரியணை ஏத்துனா நாங்க யாரு பேச்சும் கேட்டுச்சோம். எவ்வளவு திமிர்த்தனம் சேகர் பாபுக்கு, எவ்வளவு திமிர்த்தனம். நீ போயிட்டு ஆந்திரால போய் சொல்லியா? ஆந்திரால போயிட்டு உன் ஊர் அதானே, ஆந்திரால போய் சொல்லு. இங்க வந்து ஏறிக்கிட்டு தமிழிலும் பொடுங்குது, தமிழிலும் தமிழ்ல தான் நடத்தணும். இந்த பேச்சை பேசுறதுக்கு ஒட்டுமொத்த தமிழும் கோச்சிருக்கோம். மானங்கட்டு, ஈனங்கட்டு, சொரணங்கட்டு, சூடுகட்டு கருணாநிதி குடும்பத்தில் நக்கி தின்னுக்கிட்டு இருந்தா எப்படி பேச்சு வரும்? தமிழிலும் நடத்தப்படணும். அது 3 முறை அவர் அழுத்தி தமிழிலும். மன்னரே இவன் பாடிய துதியை கவனித்தேரா அப்படிங்கிற மாதிரி தமிழிலும் அந்த உம்மு போடும்போது எங்களுக்கு எரியுது. யார் வந்து எங்க ஊர்ல உம்மு போடுறது, கொட்டுறது? தமிழிலும் நடத்த